So good evening all, welcome to Veranda race. So I hope audio is clear. So good evening Vijay, good evening Monica, right? So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா profit and loss உடைய continuation பார்க்க போறோம். இன்னைக்கு இன்னொரு set of difficult set of questions ஓட இன்னைக்கு நாம டாபிக்ஸை பார்க்க போறோம், right? So actually நேத்து நாம எதோட ஸ்டாப் பண்ணிருப்போம் அப்படினா overall profit or loss percentage. ஸோ அதுக்கான ஃபார்முலா நேற்று கொடுத்துருந்தேன் a + b + ab/100 அப்படின்றது கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம், ரைட்? So first question, okay. The cost price of 18 articles is equal to the selling price of 15 articles. The gain percentage. அதாவது எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the cost price of 18 articles is equal to selling price of 15 articles. ஸோ இப்போ எனக்கு profit percentage or gain percentage என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குட் ஈவினிங் தான் சைனி, ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய வேஸ் அண்ட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ 2-3 ப்ரொசீஜர்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகிள்ஸ். ஸோ ஒரு ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸை நான் வந்து சிபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஆர்டிக்கிளுடைய செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகிள்ஸ். அப்போ ஒரு ஆர்டிக்கிளோடையது சிபி. அப்போ 18 ஆர்டிகிள்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் 18 சிபி. திஸ் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகிள்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகிள்ஸ். ஸோ ஒரு ஆர்டிக்கிளோடைய செல்லிங் ப்ரைஸ் இஸ் எஸ்பி. அப்போ 15 ஆர்டிகிள்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 15 எஸ்பி. ஸோ 18 சிபி இஸ் ஈக்குவல் டு 15 எஸ்பி. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நாம் என்ன பண்ணிடலாம்னா 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ 6 சிபி இஸ் ஈக்குவல் டு 5 எஸ்பி. ஸோ இப்போ இந்த 6ஐ ஈக்குவல் டுக்கு அந்த சைட் டிவிஷனில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 5/6 எஸ்பி. சிபி இஸ் ஈக்குவல் டு 5/6 எஸ்பி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிளோடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதில் எஸ்பியோடைய வேல்யூவை ரேண்டமாக நான் வந்து 6ஆல் டிவிசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 6. இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சிபியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? 5. ஏன்னா 5/6 × 6 தட் இஸ் 5. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னா முதல்ல கெயின் என்னன்னு பார்க்கணும். ஸோ கெயின்ன்றது செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் இஸ் 1. ஸோ இந்த கெயின் அப்படின்றது எதில் பார்க்கணும்? காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் 1ன்றது எவ்வளோ இருக்குது? 1/5. ஸோ 1/5னா என்னது? 20%. ஸோ தி கெயின் பர்சன்டேஜ் இஸ் 20%, ரைட்? ஸோ குமார், மோனிகா, விஜி, நவதாரிணி, தாட்சாயினி எல்லாருமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 20%. ஆர் இதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் கூட நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே 18 ஆர்டிகிள்ஸ் இருக்குது, இங்கே 15 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 18 and 15 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 90 அப்படின்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகிள்ஸும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகிள்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸை சிபின்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஆர்டிக்கிளுடைய செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 18 and 15 இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வருது? 90 வருது. ஸோ இந்த 18 ஆர்டிகிள்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸையும் 15 ஆர்டிகிள்ஸோடைய செல்லிங் ப்ரைஸையும் நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன்னா 90க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ 18 சிபி இஸ் ஈக்குவல் டு 90. சிபி இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்ததா 15 ஆர்டிகிள்ஸோடைய செல்லிங் ப்ரைஸும் எதுக்கு ஈக்குவல் தான்? இதுவும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ அதையும் நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? 90க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 15 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோடைய காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 5, ஒரு ஆர்டிக்கிளோடைய செல்லிங் ப்ரைஸ் இஸ் 6. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட் இஸ் 1 ரூபி. ஸோ இப்போ எனக்கு கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட்டு
காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ இதில் 1/5 இருக்குது. ஸோ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 20% வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ எய்தர் வேஸ் தி ஆன்சர் இஸ் 20%. ரைட். ஸோ வெரி குட் எவ்ரிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. The cost price of 15 tables be equal to the selling price of 20 tables. The loss percent is. So cost price of 15 tables so selling price of 20 tables equal னு சொல்றாங்க. So first step 15 and 20 ரெண்டுத்துக்கும் நான் LCM எடுக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கு LCM எடுத்தால் எனக்கு என்ன வரும்னா 60 அப்படின்னு வரும். ஸோ 15 டேபிள்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு டேபிளோடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 15 டேபிள்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 15 சிபி. இதை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 60க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ 15 சிபி இஸ் ஈக்குவல் டு 60. இதே 60 எதுக்கு ஈக்குவல்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 டேபிள்ஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 டேபிள்ஸ்னா 20 SP இஸ் ஈக்குவல் டு, அதுவும் எதுக்கு தான் ஈக்குவல்? 60க்கு ஈக்குவல். ஸோ 20 SP இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ CP இஸ் ஈக்குவல் டு, இதில் 4 டைம்ஸ் போகும். ஸோ CP இஸ் ஈக்குவல் டு 4, SP இஸ் ஈக்குவல் டு 3. ரைட். ஸோ குட் ஈவினிங் நாகராஜ், ஹாய். ரைட். ஸோ இப்போ CP SPயை விட அதிகமாக இருக்குது. ஸோ இட் டினோட்ஸ் அ லாஸ். ஸோ இப்போ லாஸ்ன்றது எவ்வளோ இருக்குது? 4 - 3 தட் இஸ் 1. ஸோ இப்போ இந்த லாஸ் அமௌண்ட், ஏன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாஸ் பர்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 1 4ல் எவ்வளோ இருக்குது? 1/4 இருக்குது. இதை பர்சன்டேஜில் எழுதுனீங்கன்னா 25%. ஸோ தி லாஸ் பர்சன்டேஜ் இஸ் 25. So Viji, very good. Actually it is loss, it's not profit, it is loss. So Datsayini, Monica, Sri Priya, Navdharni எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 25% is the right answer. Right. So next question. Okay. By selling 33 meters of cloth, a shopkeeper loses money equivalent to the selling price of 11 meters of cloth. Find the loss percentage. So equivalent to selling price கிடையாது, இது cost price. Loses money equivalent to cost price of 11 meters of cloth. So find the loss percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா 33 meters of cloth சேல் பண்ணுறாரு. ஸோ அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு ஒரு லாஸ் இருக்குது. என்ன லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 11 meters ஆஃப் கிளாத்ன்றது அவருக்கு லாஸாக இருக்குது. ஸோ இப்போ அவருடைய லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் கிளாத்தோடையது, ஆர் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் LCM எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் LCM எடுத்தால் என்ன வரும்னா 33 itself வரும். ஸோ 33 மீட்டர் கிளாத்தை சேல் பண்ணுறார். ஸோ 33 மீட்டர் கிளாத்தை சேல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ மீட்டருக்கானது லாஸ் ஆகுது? 11 மீட்டர்ஸ்க்கானது லாஸ் ஆகுது. ஸோ இப்போ லாஸ் அப்படின்றது என்னது? ஸோ பேசிக்காக காஸ்ட் ப்ரைஸை நான் CP அப்படின்னு எடுத்துக்கிறேன், செல்லிங் ப்ரைஸை நான் SP அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்தை செல் பண்ணுறார். அதில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. எவ்வளோ லாஸு? 11 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்துக்கானது லாஸாக இருக்குது. இப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபின்னு எடுத்துக்கிறேன், 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க? லூசஸ் மணி ஈக்குவலன்ட் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 11 meters of cloth. ஸோ அப்போ லாஸ்ன்றது என்னது? 11 meters உடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னவா இருக்கு? லாஸாக இருக்குது. ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது? சிபி. அப்போ 11 meters உடைய காஸ்ட் ப்ரைஸ் 11 சிபி. இதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னா லாஸாக இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 33 meters ஆஃப் கிளாத்தை செல் பண்ணுறார்.
ஸோ அப்போ 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்தை எந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்க? 1 மீட்டர் ஆஃப் கிளாத்தை எஸ்பின்ற ப்ரைஸுக்கு செல் பண்ணுறாங்க. அப்போ 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்துக்கு எவ்வளோ செல் பண்ணியிருப்பாங்க? 33 எஸ்பி. இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா, அந்த 33 மீட்டர் நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அந்த 33 மீட்டருக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் இஸ் சிபி. அப்போ 33 மீட்டர்ஸுக்கும் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அது என்னது? 33 சிபி. இதில் என்ன ஆகுது? எனக்கு 11 மீட்டர்ஸோடையது லாஸாக போகுது. ஸோ 33 சிபி மைனஸ் லாஸ். ஸோ இப்போ லாஸ்ன்ற அமௌண்ட் என்னது? 11 மீட்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸோட தான் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், 33 மீட்டர்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ், அதுக்குன்னு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக்காக நான் 33 மீட்டரையும் செல் பண்ணுறேன். ஸோ 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் நான் எஸ்பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 33 மீட்டரையும் செல் பண்ணுறேன். அப்போ என்னது? அது 33 எஸ்பி. இந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் என்டையர் 33 மீட்டர்ஸையும் விற்க போகிறீங்க. இப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸாக நான் சிபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்டையர் 33 மீட்டர்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 33 சிபி. இந்த என்டையராக நான் 33 மீட்டர்ஸையும் நான் சேல் பண்ணுறேன். அது எந்த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறேன்? 33 எஸ்பி. இதை என்டையராக சேல் பண்ணும்போது அந்த 33 மீட்டருக்கான காஸ்ட் ப்ரைஸில் எனக்கு 11 மீட்டர்ஸ்க்கான காஸ்ட் ப்ரைஸ்ன்றது லாஸாக போயிடுது. ஸோ லாஸ்ன்றது என்னது? 11 மீட்டர்ஸோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 11 மீட்டர்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 11 சிபி. இதுதான் என்னவா இருக்குது? லாஸாக இருக்குது. ஸோ என்டையர் 33 மீட்டர்ஸ் செல் பண்ணுறேன்னா அந்த 33 மீட்டர்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு எனக்கு ஒரு லாஸ் இருக்குது. அந்த லாஸ் என்னது? 11 டைம்ஸ் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 மீட்டர். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு 11 சிபி. அது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 33 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 33 சிபி மைனஸ் லாஸோடைய வேல்யூ 11 சிபி. ஸோ 33 சிபி மைனஸ் 11 சிபி இஸ் 22 சிபி. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டையுமே 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2 சிபி. ஸோ இப்போ 3 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் சப்ஸ்டியூஷனில் வந்துடும். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2/3 சிபி. இப்போ சிபியோடைய வேல்யூ நான் வந்து இந்த சைடு 3 இருக்குது. ஸோ சிபியோடைய வேல்யூ நான் 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு எஸ்பியோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 3, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 3 ருபீஸ், 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் 2 ருபீஸ். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது? செல்லிங் ப்ரைஸ்ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ இட் டினோட்ஸ் அ லாஸ். லாஸ் ஆட் பண்ணக்கூடாதுமா, ஏன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸ்ன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் அப்படி நீங்கள் லாஸை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ அது இதே ஈக்குவேஷனே மாறிடும். நீங்கள் லாஸை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாயிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா இட் டினோட்ஸ் அ ப்ராஃபிட்னு வரும். பட் இந்த இடத்துல இட் இஸ் அ லாஸ். அதனால் 33 மீட்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட்? ஆர் இது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே தரேன் நான், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? பை செல்லிங் 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் a shopkeeper loses money equivalent to the cost price of 11 meters of cloth. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 11 and 33. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 33ன்னு வரும், ரைட்டா? ஸோ நான் போன சம்மில் சொன்னேன் இல்லையா, அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ செல்லிங் 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் எனக்கு வந்து லாஸ் இருக்குது. எவ்வளோ லாஸ் இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் அதுன்றது எனக்கு என்னவா இருக்குது? லாஸாக இருக்குது, ரைட்? இப்போ நான் இந்த 33ஐ எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன்னா,
33 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 33 மீட்டர்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸ் அது வந்து இந்த 33. இப்போ இந்த 33 மீட்டரையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது? 33 rupees. அப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1 rupee. ரைட்டுங்களா? ஸோ 33 மீட்டரையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 33 rupees. அப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1 rupee. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்டையர் 33 மீட்டர்ஸையும் நான் விற்கும்போது எனக்கு 11 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்துக்கான காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எனக்கு என்னவா போகுது? லாஸாக போகுது. நோ இஷ்யூஸ், ரைட். ஸோ இப்போ என்டையர் 33 மீட்டர்ஸையும் சேல் பண்ணும்போது எனக்கு எது லாஸ் ஆகுது? 11 மீட்டர்ஸ் உடையது லாஸ் ஆகுது. அப்போ இந்த 33 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது? இந்த 33 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் அது எவ்வளோ வருது? 33. அதில் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 11 மீட்டர்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸ் லாஸ் ஆகுது. ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 1 rupee. அப்போ 11 மீட்டர்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 11 rupee. ஸோ அப்போ லாஸ்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 33. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் இட் டினோட்ஸ் லாஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? லாஸை இதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 1 rupee. எனக்கு 11 மீட்டர்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 11 rupees. ஸோ இந்த 11 rupees-ஐ இந்த 33 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 33 minus 11 is 22. ஸோ இப்போ 33 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் 22 rupees. அப்போ இந்த 33 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் இஸ் 22/33, தட் இஸ் 2/3. ஸோ இப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 1 rupee. 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் என்னது? 2/3. ஸோ அப்போ இட் டினோட்ஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா இட் டினோட்ஸ் அ லாஸ். ரைட். இப்போ லாஸ்ன்றது எவ்வளோ? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 2/3. அப்போ லாஸ்ன்றது என்னது? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ 1 minus 2/3 இஸ் 1/3. ஸோ இப்போ இந்த லாஸ் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ லாஸ் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது? 1/3 இருக்குது. ஏன்னா 1 1/3. அப்போ 1/3 1ல் எவ்வளோ இருக்குது? 1/3 டைம்ஸ் இருக்குது. இந்த 1/3 டைம்ஸை நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றினீங்கன்னா 33 1/3% ஆர் 33.3%. ரைட் ரைட் எஸ். நான் டெக்னிக்கல் நல்ல போஸ்ட் தான்ப்பா. டயர் ஆஃப் த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அலவன்சஸ் பர்க்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த என்டையர் 33 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்துக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 11 மீட்டர்ஸ்க்கு எனக்கு லாஸ் ஆயிடுது. ஸோ 11 மீட்டர்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 1 மீட்டருக்கு 1 rupee. அப்போ 11 மீட்டர்ஸ்க்கு 11 rupees. ஸோ 33 minus 11 is 22. ஸோ இப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸு 1 rupee. 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 33 மீட்டருக்கு 22. அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த 33 ஈக்குவல் டு கன்சைட் டிவிஷனில் போயிடும். ஸோ 22/33 இஸ் 2/3. ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 2/3. ஸோ இது லாஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ லாஸ் இஸ் 1/3. இப்போ இதுலேருந்து லாஸ் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ 1/3. ஸோ 1/3 பர்சன்டேஜில் இருந்தால் 33.3 ஆர் 33 1/3%. ரைட். ஸோ இப்போ இந்த சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இதே பேட்டர்னில் நெக்ஸ்ட் சம். ரைட். ஐ ஹோப் த சம் வாஸ் கிளியர். நெக்ஸ்ட் சம். By selling 55 meters of cloth, a shopkeeper earns a profit equivalent to cost price of 22 meters of cloth. Find the profit percentage. So first இங்க இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் 55 and 22 LCM எடுத்தா 110 அப்படின்னு வரும். இப்போ 55 மீட்டர் கிளாத் அவர் வந்து விற்கும்போது அவருக்கு he gets a profit
equivalent to cost price of 22 meters of cloth. ஸோ இப்போ இந்த 55 யூனிட் ஆர் 55 மீட்டர் கிளாத்தை என்டையராக சேல் பண்ணுறார். அப்போ அதுக்குன்னு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இப்போ 55 மீட்டரையும் அவர் வந்து சேல் பண்ணுறார். அப்போ அந்த 55 மீட்டருக்கும் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அதை நான் வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா இந்த 110க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 55 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் உடைய காஸ்ட் ப்ரைஸ் அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்? 110க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 55 மீட்டர்ஸ் உடைய காஸ்ட் ப்ரைஸு 110. அப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 2 rupees. 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 2 rupees. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்டையர் 55 மீட்டரையும் செல் பண்ணும்போது எனக்கு ஐ கெட் அ ப்ராஃபிட் ஃபார் 22 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத். ஸோ 22 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னவா கிடைக்குது? ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போ இந்த 55 மீட்டரையும் நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்கும்? இந்த 55 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த 55 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 110. அதுக்கு எனக்கு ப்ராஃபிட்டாக என்ன கிடைக்குது? 22 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 2 rupee. அப்போ 22 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 2 into 22, that is 44. So 110 plus 44, that is 154. ஒன்றும் கிடையாது, இங்கே ரெண்டு நம்பர்ஸ் இருக்கா, 55, 22. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ 55 and 22 எல்சிஎம் எடுத்தால் 110 வந்துடும். ஏன்னா இது 5 times போகும், இது 2 times போகும். ஸோ 110 தான் இதோடைய எல்சிஎம். அதை தான் இதோடைய காஸ்ட் ப்ரைஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 55 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 154ன்னு வருது. அப்போ 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 154 divided by 55. 154 divided by 55. இப்போ இந்த 154 and 55 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். இது 11 டேபிளில் 5 times போகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 டேபிளில் 14 times போகும். ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸு 2 rupees. 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸு 14/5. ஆர் இதை நீங்கள் டெசிமலில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2.8ன்னு வரும். இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 2, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 14/5. ஸோ அப்போ சிபியை விட எஸ்பி அதிகமாக இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் டெசிமலுக்கு மாற்றினீங்கன்னா 2.8ன்னு வரும். ஸோ 2.8 2 விட அதிகமாக இருக்குது. ஸோ இட் டினோட்ஸ் அ ப்ராஃபிட். இப்போ இதில் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ? ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 14/5 minus 2. ஸோ 5 2s are 10. 10ல் 4லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 4/5 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 4/5. அது காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 4/5. அது காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 4/5 is x by 100 into cost price. Cost price is 2. So இது இதில் 20 times போகும். So 20 இதில் 10 times போகும். So இந்த 10 equal to அந்த side multiplicationல போகும். So multiplicationல போச்சுன்னா 4 10s are 40. So the profit percentage is 40%. So விஜி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நவதாரணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஸோ த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 40. ஆர் இதை நீங்கள் 4/5 நீங்கள் டெசிமலுக்கு மாற்றினீங்கன்னா 0.8. ஸோ 0.8ன்றது 2ல் 40% இருக்கும். ஏன்னா 0.2ன்றது 2ல் 10%. ஸோ 0.8ன்றது 4 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40%ன்னு வரும். ஸோ த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 40. ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? Right, very good. Okay. If I purchased 11 books for ₹10 and sold all the books at the rate of 10 books for ₹11, find the profit percentage. அதாவது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 11 books 10 rupeesன்ற ப்ரைஸுக்கு வாங்கி அதை விற்கும்போது 10 books 11 rupeesன்ற மாதிரி விற்றுருக்கேன். ஸோ அப்போ
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபின்னு எடுத்துக்கிறேன், ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு லைனை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. சோல்ட் ஆல் தி புக்ஸ், இந்த ஒரு லைனை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா நான் ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த ஒரு லைனுன்றது தேவைப்படாது. ஸோ ஐ பர்ச்சேஸ்ட் 11 புக்ஸ் ஃபார் ₹10. ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 11 புக்ஸை வாங்கியிருக்கேன். அப்போ என்னது 11 சிபி. ஸோ இப்போ 11 புக்ஸை எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், 10க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 11 சிபி இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு இந்த 11 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் டிவிஷனில் போயிடும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 10/11. இப்போ விற்கும்போது 10 புக்ஸ் ₹11ன்னு விற்கிறேன்னு சொல்கிறான். ஸோ ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 10 புக்ஸை ₹11க்கு விற்கிறேன். ஸோ ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸஸ் எஸ்பி, அப்போ 10 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸஸ் 10 எஸ்பி. இது எனக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு ₹11. ஸோ 10 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 11/10. இப்போ இட் டினோட்ஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கேட்டால் இட் டெஃபினெட்லி டினோட்ஸ் அ ப்ராஃபிட். ஏன்னா 10/11 இஸ் லெஸ் தேன் 1, 11/10 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட் டினோட்ஸ் அ ப்ராஃபிட். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்னது, ப்ராஃபிட் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ அப்போ முதல்ல ப்ராஃபிட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பி இஸ் 11/10 மைனஸ் சிபி இஸ் 10/11. ஸோ இப்போ டினாமினேட்டரில் 110 அப்படின்னு வரும். ஸோ 11 into 11, 11 11s are 121 மைனஸ் 10 10s are 100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 21/110 அப்படின்னு வரும். ஸோ த ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 21/110. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் என்னது 21/110 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆர் எக்ஸ் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது 10/11. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், 11 11 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21. ஸோ த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 21%. ரைட். ஸோ ரோஸ்லின் வெரி குட், விஜி கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ரைட். ஸோ த ப்ராஃபிட் இஸ் 21%. ரைட் ரைட் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸையும் வச்சு நாம் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12 copies of a book were sold for ₹1,800, thereby gaining the cost price of 4 copies of a book. அதாவது எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 12 புக்கை 1800ன்ற ப்ரைஸில் விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஐ கெட் அ கெயின் ஆஃப் 4 copies of book. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கெய்னிங் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 copies of book. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ன்றது என்னது, அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ன்றது என்னது, 4 புக்குடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு புக்குடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 புக்குடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும், 4 சிபி. ஸோ ஒரு புக்குடைய காஸ்ட் ப்ரைஸை நான் சிபின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 புக்குடைய காஸ்ட் ப்ரைஸஸ் 4 சிபி. இப்போ 12 புக்கையும் நான் சேல் பண்ணுறேன். இப்போ 12 புக்கையும் நான் எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன்,
1800. ஸோ இந்த 12 புக்கையும் நான் என்டையராக சேல் பண்ணும்போது எனக்கு 4 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அந்த என்டையர் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்குறாங்க, 1800. அப்போ என்ன பண்ணணும், அந்த என்டையர் 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இந்த என்டையர் 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 1800. ஏன்னா என்டையர் 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ப்ராஃபிட்டை சேர்த்தா அதுதான் எனக்கு என்டையர் 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ என்டையர் 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1800 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு புக்குடைய செல்லிங் ப்ரைஸை எஸ்பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்டையர் 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸஸ் 12 எஸ்பி. அந்த 12 எஸ்பியும் 1800 ஈக்குவல். ஸோ 12 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1800. இப்போ இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் எவ்வளோக்கு நடக்குது, 1800க்கு நடக்குது. ஸோ இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் 1800க்கு நடக்குது. இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்றது எப்படி நடக்குது, அந்த 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் என்னவா கிடைக்குது, ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அந்த 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை சேர்த்தா எனக்கு இந்த 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் 1800. ஸோ அந்த 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது, ஒரு புக்குடைய காஸ்ட் ப்ரைஸஸ் சிபி. அப்போ 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸஸ் 12 சிபி. இதுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும், which is nothing but 1800. ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ் சிபி. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 4 சிபி. ஸோ 12 சிபி plus profit amount is 4 CP. This is equal to 1800. So 12 plus 4 is 16. So 16 CP is equal to 1800. So இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, cost price of each copy கேட்டிருக்காங்க. So CP is equal to 1800 divided by 16. ஸோ இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ் போகும், இது 450 டைம்ஸ் போகும். அடுத்ததாக 2 டேபிளில் 225 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ 225 by 2 is 112.5. ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் 112.5. ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது, 12 புக்ஸ் இருக்குது. அந்த 12 புக்ஸை நான் வந்து எவ்வளோக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னா 1800க்கு செல் பண்ணுறேன். ஸோ ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு வச்சுக்கிறேன். அப்போ 12 புக்ஸை எவ்வளோக்கு விற்கிறேன், 1800க்கு விற்கிறேன். ஸோ 12 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1800. ஐ ஹோப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கிளியர். இப்போ இந்த என்டையர் 12 புக்ஸையும் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்ன்றது என்னது, 4 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு என்னவா கிடைக்குது, ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், gaining the cost price of 4 copies of book. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட்ன்றது என்னது, 4 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ் அந்த சிபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 4 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸஸ் 4 சிபி. ஸோ இதுதான் என்னவா இருக்குது, ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் இஸ் 4 சிபி. இப்போ இந்த என்டையர் 12 புக்ஸையும் நான் எவ்வளோக்கு விற்கிறேன், 1800. அப்போ என்ன பண்ணணும், இந்த என்டையர் டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ப்ராஃபிட்டை சேர்த்தா அதுதான் என்னது, அந்த 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ 12 புக்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ், ஒரு புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸஸ் சிபி. அப்போ 12 புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ் 12 சிபி. இதுக்கு ப்ராஃபிட்டை சேர்க்கணும். ஸோ ப்ராஃபிட் என்னது, 4 சிபி. ஸோ 12 சிபிக்கு 4 சிபியை சேர்த்தா அதுதான் இந்த 12 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ், விச் இஸ் நத்திங் பட் 1800. ஸோ 12 சிபி ப்ளஸ் 4 சிபி இஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ அதுலேருந்து சிபியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான். ஸோ சிபி இஸ் 112.5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆன் செல்லிங் 17 balls at rupees 720, there is a loss equal to the cost price of 5 balls. The cost price of each ball is.
அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான் ரைட். ஸோ 17 புக்ஸை நான் வந்து 720 ருபீஸ்க்கு விற்கிறேன். ஸோ ஒரு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 17 புக்ஸோடைய செல்லிங் ப்ரைஸ் என்னது 17 எஸ்பி. ஸோ இந்த 17 பால்ஸை நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னா 720க்கு விற்கிறேன். தட் இஸ் 720 ரைட். இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா there is a loss equal to the cost price of 5 balls. ஸோ அப்போ லாஸ்ன்றது என்னது 5 balls உடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு பாலோடைய காஸ்ட் ப்ரைஸ் சிபி, அப்போ 5 balls உடைய காஸ்ட் ப்ரைஸ் 5 சிபி. அப்போ என்ன பண்ணணும், இந்த 17 balls உடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த லாஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ்னா என்னது, there is a value reduction. ஸோ அப்போ 17 balls உடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு லாஸை சப்ட்ராக்ட் பண்ணால் அதுதான் என்னது 17 balls உடைய செல்லிங் ப்ரைஸ். ஸோ 17 சிபி மைனஸ் லாஸ் இஸ் 5 சிபி. திஸ் இஸ் ஈக்குவல் டு 17 எஸ்பின்றது என்னது 720. ஸோ 17 சிபி மைனஸ் 5 சிபி இஸ் 12 சிபி. ஸோ 12 சிபி இஸ் ஈக்குவல் டு 720. ஸோ இதில் 6 டைம்ஸ் போகும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 60. So the cost price of each ball is 60 rupees. So very good. So Nagiri, Srinivasulu, Navadharni, Jana, Monica, Darchaini எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் விஜி கூட கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. வெரி குட் ரைட். ஸோ ஃபோர்த் சம்மா ஓகே. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் 55 meters ஆஃப் கிளாத்தை சேல் பண்ணுறேன். அப்போ என்டையர் 55 meters ஆஃப் கிளாத்தை சேல் பண்ணும்போது எனக்கு 22 meters ஆஃப் கிளாத்துடைய காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறோம். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த 55 and 22 எல்சிஎம் எடுத்தால் 110ன்னு வரும். இப்போ இந்த 55 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸாக இந்த 110 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ 55 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 110. அப்போ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 2 rupees. இப்போ இந்த என்டையர் 55 மீட்டரையும் நான் சேல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 22 மீட்டர் ஆஃப் கிளாத்தோடைய காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ இப்போ ப்ராஃபிட் என்னது 22 meters உடைய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 2. அப்போ 22 meters உடைய காஸ்ட் ப்ரைஸ் 44 rupees. ஸோ என்டையர் 55 மீட்டர்ஸையும் சேல் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்குது 44 rupees கிடைக்குது. ஸோ என்டையர் 55 meters உடைய காஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ என்டையர் 55 meters உடைய காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 110. அதுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ வருது 44. ஸோ 110க்கு 44 ஆட் பண்ணிங்கன்னா 154. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தான் என்டையர் 55 meters சேல் பண்ணுறீங்க. ஸோ 55 meters உடைய செல்லிங் ப்ரைஸ் 154. ஸோ 1 meter உடைய செல்லிங் ப்ரைஸ் இஸ் 154/55. சிம்பிளிஃபை பண்ணால் 14/5 வரும். ஸோ 1 மீட்டருடைய காஸ்ட் ப்ரைஸ் 2 rupees. 1 மீட்டருடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வருது 14/5. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நாம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கே கிவன் டேட்டாவுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட். ஐ ஹோப் டுடேஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோட நாளை கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.